அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து இந்த நாள்பட்ட மலச்சிக்கல்னால ஏற்படக்கூடிய அந்த பைல்ஸ் தொந்தரவு. பைல்ஸ் பொதுவாக இந்த மூலம் பிரச்சனை வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து வேறு என்ன காரணமாக இருக்குது? இதனுடைய சிம்டம்ஸ் வந்து நம்மளுடைய உடலில் எப்படி தெரியும் டாக்டர்? பைல்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மைல்டாக ஒரு பெயின் இருந்துச்சு, ஆனஸில் வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னாலே பைல்ஸ் இருக்குமோன்ற பயம் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து இந்த பைல்ஸ் வந்து வரலாம், பெரியவங்களுக்கும் பைல்ஸ் வந்து வரலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் யாருக்கு வேணாலும் இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வரலாம். நிறைய பேர் வந்து ஆனல் ஃபிஷரையே வந்து பைல்ஸ்ன்னு நினச்சி அதுக்கான ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகிறாங்க. அந்த மாதிரி வந்து பைல்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து நம்மளுடைய ஆனல் ரீஜன் சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதிகளில் மட்டும் ஏற்படக்கூடியது. இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னு முக்கியமான 2 டைப்ஸ் வந்து இருக்குது. இது தவிர வந்து சில டைப்ஸும் இருக்குது. இப்போது இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்றது ஆசனவாய் பகுதிக்கு உள்பகுதிகளில் ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து பல்ஜ் ஆகிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகிறது, உள்ளே வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயர் வந்து எரோஷன்ஸ் இருக்கிறது, அதாவது உள்ளே வந்து சளிச்சவுகள் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து சில புண்கள் மாதிரியான ஒரு அமைப்பு வர ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக கான்ஸ்டிபேஷனோட மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து இரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து இன்டர்னலாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஒரு பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். காமனாக மோஷன் போகும்போது பிளட் ஸ்ட்ரீக் மாதிரியான ஒரு ரத்த கசிவு வந்து இருக்கும். அது காமனாக வந்து பெயின் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இதுவே எக்ஸ்டர்னல் பைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷனாக இருக்கும். உட்கார்றதுக்கு கூட ஒரு இரிட்டேஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு இரிட்டேட்டடாகவே இருக்கும் அந்த இடம். மோஷன் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அவங்களால உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அவ்வளோ ஒரு கத்தி வச்சு அறுக்கிற மாதிரியான ஒரு பெயின் வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மூலத்தில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து காமனாக ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சிடும். நிறைய பேர் கண்டினியூஸாக ஒரு 4-5 வருஷத்துக்கு கான்ஸ்டிபேஷனோடய நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைங்களே பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போகிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுப்பாங்க. சில பேர் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் தான் போவாங்க. 4 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போகிறது. இந்த மாதிரி பழக்கத்தை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்தே வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது 6 வயது ஆகும்போதே வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகளோடு சேர்ந்த ஆனல் ஃபிஷர் வந்து வர ஆரம்பிக்குது. அது என்னென்னா கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்போது ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனவாய் பகுதிகளில் ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான அமைப்பில் ஒரு தசை வந்து இருக்கும், அந்த மசில்ஸ் வந்து இருக்கும். அந்த மசில் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து சீக்கிரமாக இழந்துடும். அப்போது சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த மசில் லேயர் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த இடத்த வந்து வச்சுட்டே இருக்கும்போது அந்த இடம் வந்து கட்டாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து கட்டாகி ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வெடிப்பு அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. இது நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயதானவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வருது. பெட் ரிடன் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஃபிஷர்னால கஷ்டப்படுறாங்க. வேறு ஏதோ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பெட் ரிடனாக இருப்பாங்க. அவங்க தண்ணி சரியாக குடிக்காமல் அந்த ஹீட்டுனால, பாடி ஹீட்னால என்ன ஆகுது, அவங்களுக்கும் அந்த இன்டர்னல் பைல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சில பேர் மோஷன் டைட்னஸ்க்கு எந்த விதமான மெடிசன்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க. உணவு பழக்கங்கள்லேயும் சில மாற்றங்கள் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கான்ஸ்டிபேஷனோடே வருஷ கணக்காக இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது அவங்களுக்கு ஃபிஷராக மாறும்போது தான், அந்த பெயின் வந்து ஃபீல் பண்ணும்போது தான் அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸே எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு அதுக்குள்ளே அது இன்டர்னல் பைல்ஸாக ஃபார்ம் ஆகிடும். சில பேருக்கு அதுவே சென்டினல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் உருவாகக்கூடிய ஆனல் டேக் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பகுதியில் சின்னதாக முளை மாதிரி பரு மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷர் வெடிப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து சின்னதாக முளை மாதிரி வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். இது காமனாக பைல்ஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் போவாங்க. அது ஆக்சுவலாக பைல்ஸே கிடையாது, ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைல்ஸே கிடையாது. வெளிப்பக்கமாக ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய வெடிப்பு நாள்பட அது சரியாக ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல மேலே உருவாகக்கூடிய ஒரு தோல் தான் இந்த ஸ்கின் டேக், சென்டினல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இன்டர்னலாக நம்ம மெடிசின்ஸோ இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ்லையோ சில சேஞ்சஸ் கொடுத்துட்டு வரும்போது அந்த சென்டினல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் டேக் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த இன்டர்னல் ஃபிஷர் சரியாகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். சில பேர் அது தெரியாமல் அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
சில பேர் வீட்டிலே அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதை கட் பண்ணுறது, அதை போட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஏதாவது அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணி அந்த இடம் ஓப்பன் ஆக ஆரம்பித்து சில பேருக்கு அந்த ஃபிஷர் பகுதி சென்டினல் பைல்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபிஷர் பகுதி சில பேருக்கு ஃபிஸ்டுலா வரைக்கும் கூட ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து பைல்ஸ்க்கான காரணங்கள் அப்படிங்கிறத சொன்னீங்க, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ நாள்பட்டு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் வரும்போது அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷன்? இப்போது நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது சென்டினல் பைல்ஸுக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அது பைல்ஸாகவே இருக்காது, அதுக்கே அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம நிரந்தரமாக அந்த பைல்ஸ் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போது ஒரு இடத்துல நமக்கு ஃபிஷர் உருவாயிருக்கு, பைல்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல் பைல்ஸாகவே இருந்தாலும் அதுக்கு நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பைல்ஸ் உருவாயிருக்கு, வேறு ஒரு இடத்துல பைல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது பைல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அந்த ஆனல் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த ஆசனவாய் பகுதியில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஒரு டைம் 2 டைம் எத்தனை டைம் ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி அந்த ஃபார்மேஷன் பைல்ஸோட ஃபார்மேஷன் வந்து இருக்கலாம். முக்கியமாக அதோடைய என்ன ரீசன்றதை தெரிஞ்சு அதை வந்து நம்ம சரி பண்ணணுமே தவிர பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது நிரந்தரமான தீர்வே கிடையாது. திருப்பி பைல்ஸ் வேறு இடங்களில் உருவாக தான் செய்யும். அப்போது கண்டிப்பாக நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைக்கிறது முக்கியமான ஒரு பழக்கம். நம்மளுடைய பாடி ஹீட் வந்து நார்மலாக ரெகுலேட் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே ஓவர் ஹீட்டில் இருக்குது, நைட்டு சரியாக தூங்குறது இல்லை, பகலில் வந்து தூங்குறாங்க, அதே மாதிரி நைட் லேட்டாக தூங்குறாங்க, நைட்டு வந்து ஃபுட்டை லேட்டாகவே எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாடி ஹீட் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி ஹைட்ரேட்டடாக இல்லை அப்படின்னாலும் பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய சித்தர்களே பார்த்திங்கன்னா அணில பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்ற ஒரு பாடல் மூலமாக அது சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா நம்ம பாடியில் பித்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது மூலத்தை வந்து உருவாக்கும். பித்தம் அப்படின்றது தான் பாடி ஹீட். நம்ம பாடி ஹீட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், மூலச்சூடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் வந்து படுத்துகிட்டே இருந்தாலோ அந்த ஹீட் ஃபுல்லாகவே நம்ம மூலாதாரம் சொல்லக்கூடிய ஆனல் ரீஜனில் தான் போயிட்டு உருவாகும். அந்த மூலச்சூடு காரணமாக உருவாகக்கூடியது தான் இந்த பைல்ஸ், ஃபிஸ்டுலா, இது எல்லாமே. காமனாக அந்த பித்தத்தை வந்து நம்ம நார்மலாக குறைக்கிறோம், அதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம், உணவு பழக்கங்களையும் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்தத்தை நார்மலுக்கு நம்ம உணவுகள் மூலமாகவே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி உணவுப் பொருள் பார்த்தோம்னா நிறைய குளிர்ச்சியான உணவுகள், பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிற மாதிரி, நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான எல்லா ஃபுட்ஸுமே நம்ம பாடியில் பித்தத்தை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டீ, காஃபி ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் குடிப்பாங்க. அதே வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. எப்போவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிப்பாங்க, ஆஃப்டரும் பண்ணுவாங்க, 3 நேரமும் அதே மாதிரி குடிப்பாங்க, லேட் நைட்டில் கூட டீ குடிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பாடி ஹீட்னால கஷ்டப்படுவாங்க. அந்த டீயில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸுமே உங்களுக்கு பாடி ஹீட் அதிகப்படுத்தும், பாடியோட டைஜஷனை வந்து உடம்புல வந்து டைஜஷனோட கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக கூட நிறைய பேருக்கு பைல்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நாங்க ராதிகா என் பேரு, பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? குழந்தைக்காக. என்ன வயதுமா? அவங்க 4 வயசு வந்து போகுது, அக்டோபர் 8 வந்தாங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. தானியஸ்ரீ. வணக்கம்மா. வணக்கம். என்ன தொந்தரவு? பாப்பாக்கு வந்து மோஷன் போவாங்க, அவங்க 6 நாளைக்கு ஒரு தடவை 7 நாளைக்கு அப்படிதான் மோஷன் போவாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த மோஷன் போகிற நேரத்துல உட்காரவே மாட்டாங்க, உட்காந்து மோஷன் போயிட்டாங்க, ஒரு இடத்துல போய் பண்ணி நின்றுக்குவாங்க, அப்படியே வேர்த்து ஊற்றும். அந்த நேரத்துல நம்ம யாரும் கிட்ட போனாலும் விட மாட்டாங்க. சரிம்மா, என்ன ஏஜ் உங்களுக்கு? 4 வயசு ஆகுங்க, அக்டோபர் 8 வந்தேன். சரிம்மா, தண்ணிலாம் நிறைய கொடுக்குறீங்களா? தண்ணியும் நாங்கள் கொடுக்குறோங்க. சரிம்மா, நம்ம சாப்பிடவே மாட்டாங்க. முதல்ல குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடியது வந்து முதல்ல வந்து பேரண்ட்ஸோட கடமை தான். குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது இந்த டைமில் வந்து தண்ணி குடிக்கணும், இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது தெரியாது. அது மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க கேட்குற ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்குறது, அதே மாதிரி இந்த பேக்கரி ஃபுட்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறோம், மைதா கலந்த ஃபுட்லாம் நம்ம நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் உருவாக்குது. ப்ரெட்டு, சீஸு, பாஸ்தா இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது
இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய டைஜஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் இருக்க தான் செய்யும். குழந்தைங்களுக்கு டெய்லியும் அன்றாடம் தேவையான எல்லா விதமான உணவுகளுமே வந்து கொடுக்கணும். எல்லா விதமான ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டு எல்லா விதமான பொருட்களும் கலந்த மாதிரி சரிவிகிதமான ஃபுட்டு தான் கொடுக்கணும். டெய்லியும் ஒரு முட்டை, கீரை, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைபர் இருக்கிற மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி லஞ்ச் பிளேட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த குழந்தைக்கு தேவையான டைஜஷன் இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான அன்றாடம் மலம் வந்து கரெக்டாக வெளியில் போகும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். கான்ஸ்டிபேஷனை உருவாக்குறது முதல்ல வந்து குழந்தைங்களுக்குன்னும் போது கண்டிப்பாக பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. தண்ணி வந்து டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு குழந்தையோட வெயிட்டை பொறுத்து தண்ணி வந்து கண்டிப்பாக இருக்கணும். 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக ஒரு 4 வயது குழந்தை குடிக்கணும். இதெல்லாம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வைக்கும்போது தான் கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் முதல்ல மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிற்காலத்தில் பைல்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட பைல்ஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இதே மாதிரி குழந்தை வந்து மோஷன் போகிறதுக்கு அடம் பிடிக்குது, போய் உட்காந்தாலே வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் உட்கார மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சில உள் மருந்துகள் கொடுத்து, அதே மாதிரி தலைக்கு ஆயில் வச்சு பண்ணக்கூடிய சில ஹெட் மசாஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஹீட்டை நல்லா குறைச்சி நிரந்தரமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை சரி பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, கேட்குது நீங்கள் பேசுறது. உங்கள் பேர்? ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என்ன வயதுமா உங்களுக்கு? சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம், எங்க பெரியம்மாக்கு 2 வருஷமா மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேம். உங்களுக்கு ஏஜ் 45 தான் ஆகுது. ஓகே. உட்கார்ந்தா எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். வீக்கம் இருக்காம்மா காலில்? ஆமா மேம், வீக்கம் இருக்கு காலில். ஓகே. எவ்வளோ வருஷமா அந்த வலியோட இருக்காங்க? 2 வருஷமா இருக்கு மேம். அலோபதியில தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு கேட்கல மேம். ஓகேம்மா. வெயிட் அதிகமாக இருக்காங்களா? வெயிட் எவ்வளோ இருக்காங்க? மேம், வெயிட் நார்மலாக தான் மேம் இருக்காங்க. சரிம்மா. சில பேருக்கு வந்து அந்த மெனோபாஸ் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் எலும்புகள்லாம் தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஏஜ் 45 தான் ஆகுது. ஆனாலும் அந்த ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் குறைய ஆரம்பிக்கும். ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜில் கால்சியம், மினரல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் கூட குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங் கூட ஆகும். ப்ளீடிங் அதிகமாகி தான் சில பேருக்கு வந்து மெனோபாஸ் ஆகுவாங்க. சில பேருக்கு ப்ளீடிங் விட்டு ஆகும். ஒரு மாதத்துக்கே 4 டைம் 5 டைம் கூட வரும். அதுக்குன்ட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அந்த மாதிரி மெனோபாஸ் ஆகக்கூடிய டைமில் நிறைய ப்ளீடிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாக இருக்கும், அயனும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் கால்சியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கால்சியம் ரிச் டயட்ஸ் நம்ம கொடுக்கும்போது ரெகுலர் பண்ணும்போது அதெல்லாமே அவங்களுக்கு வலி நார்மலுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது நார்மலுக்கு வந்துடும். ரொம்ப நாளாக வலியோடு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ரொம்ப நேரம் நடக்கிறாங்க, இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பாடி வெயிட் இல்லை அப்படின்ற கண்டிஷனில் மூட்டு வலி, எலும்புகள் தேய்மானம் வந்து வரலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் எந்த கண்டிஷனில் மூட்டு எலும்பு தேய்மானம் இருந்தாலும் சரி, வலியோடு வரவங்களுக்கு, வீக்கத்தோடு வரவங்களுக்கு நம்ம பஞ்சகர்ம சிகிச்சைகள் மட்டுமே கொடுத்து நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் பஞ்சகர்ம சிகிச்சைகள் மட்டுமே எடுத்து அவங்களுக்கு குணப்படுத்திடலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர், என் பேர் ரேணுகா தேவி, வயசு 60ஆகுது. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னை புழல்ல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம். அதாவது வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஓபன் சர்ஜரி பண்ணாங்க. ஓகே. அப்போ வந்து கெண்டைக்கால்ல இருந்து முட்டி வரைக்கும் இடது கால்ல நரம்பு எடுத்து ஹார்ட்டுக்கு வச்சிருக்காங்க. சரிம்மா. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால நல்லா எவ்வளவு தூரம்னாலும் நான் நல்லா நடக்கிற ஆளு. ஓகே. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா நடக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே நடக்குதே கஷ்டமா இருக்குது. வலி எந்த இடத்துல இருக்குமா? வலி வந்து இப்ப வலி எல்லாம் இல்ல டாக்டர், ஆனா கால் வலிக்குது, என்னால நடக்க முடியல. கால் வலி தான் எந்த இடத்துல இருக்கு? மூட்டுல மட்டும் இருக்கா இல்ல கால்? தொடையில, தொட ஜாயிண்ட்ல இருந்து பாதம் வரைக்கும் வலிக்குது. சரிம்மா. அதாவது சேத்துல கால் வச்சா சேர் கால்ல பாதத்துல அப்பிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் 3 வருஷமா இருக்குது. சரிம்மா. மதப்பா இருக்குது.
ஒருத்தர் துணை இல்லாம ஒரு 10 அடி தூரம் கூட என்னால நடக்க முடியல. சரிம்மா. பேக் பெயின் இருக்கா? இருக்குங்க. சரிம்மா. இது மாதிரி காலில் வந்து ரத்தம் சரியாக போகாமல் கால் மதமதப்பு இருக்குது அப்படின்னா சில பேருக்கு இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால கூட இருக்கலாம். பேக் பெயினில் இருந்து தான் காலில் வந்து நமக்கு நரம்புகள் வந்து இடுப்புலேருந்து தான் வந்து போகும். அப்போது இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால கூட கால் வலி வந்து வரலாம். சில பேர் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலியை கம்பேர் பண்ணும்போது இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இடுப்பு எலும்பு தேய்மானத்தை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் முக்கியமாக அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பில் டிஸ்க் பல்ஜ் வந்துருக்கலாம். டிஸ்க் பல்ஜுனால நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிருக்கும். இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் போகக்கூடிய சயாட்டிக் நரம்பு அப்படின்னு பேர். அந்த சயாட்டிக் நரம்பில் உங்களுக்கு ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா கால் மதமதப்பு இருக்கும். கால் பாதம் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கால் வந்து தரையில் வைக்கிற ஃபீலே இருக்காது. காலில் என்ன குத்துனாலுமே தெரியாது. கல்லோ முள்ளோ எது குத்துனாலுமே தெரியாது. கால் புண்ணாகிற அளவுக்கு போகும், ஆனாலும் வலி இருக்காது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். சயாட்டிக் நரம்பில் ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு காரணம் தான். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வரக்கூடிய டிஸ்க் பல்ஜே இல்லாமல் நிறைய பேருக்கு சயாட்டிக்காவோட கூட வராங்க. டிஸ்க் பல்ஜ் இல்லாமல் நர்வ் கம்ப்ரெஷனால் கூட நிறைய பேருக்கு சயாட்டிக்கா தொந்தரவுகள் வருது. உங்களுக்குமே ஒரு முறை வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, இல்லை சயாட்டிக்காவோட சேர்ந்த டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் கொடுத்து இதை நிரந்தரமாகவே குணப்படுத்திடலாம். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சயாட்டிக்கா ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரி வந்த நிறைய பேருக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஆஃப்டர் 15 days மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எல்லாமே நார்மலில் இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பித்து அந்த சயாட்டிக்கா தொந்தரவு நிரந்தரமாகவே குணப்படுத்திடலாம். நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்துமா? ஓகே, ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களா? அதை கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட்காக. என்ன வயதுமா அவருக்கு? 32. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்ட்க்கு சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. ஓகே. 1.5 வருஷமா இருக்கு. உடம்பு, கை, கால்ல தான் இருக்கு. ஓகேம்மா. வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா? வீட்டில் வேற யாருக்கும் இல்லை. ஓகேம்மா. முதல்ல சின்னதாக ஆரம்பிச்சது இப்போ ஃபுல்லாக பரவிடுச்சா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் இருக்கா? ஸ்டார்டிங் சின்னதா இருந்துச்சு, அப்புறம் அரிப்பு அதிகமாக அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. வெளியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டேப்லெட்ஸ் அப்புறம் லோஷன் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது போடுற வரைக்கே கரெக்டா இருக்கு, அதை விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்துருக்கு. ஓகேம்மா. சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டேப்லெட்டு, லோஷன் இது எல்லாமே வந்து ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு தான். போடும்போது அரிப்பு இல்லாமல் இருக்கும், போடும்போது ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். திருப்பி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த ஸ்கின் ட்ரை ஆக செய்யும். அப்போது இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக தான் அரிப்பு எடுக்கும். அந்த லோஷனோட போட்டதோடு சேர்த்து இன்னும் ரொம்ப வறட்சி ஆகும்போது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் அரிப்பு எடுக்கும். போக போக அதோடைய சிவியாரிட்டி அதிகமாகிட்டே தான் போகும். அன்னன்னைக்கு நீங்கள் போடுற மாத்திரைகளை பொறுத்து உங்களுக்கு சிம்டம்ஸ் குறையும். இப்போ இன்றைக்கி மாத்திரை போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அரிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகும். வாழ்நாள் ஃபுல்லாக இது நீங்கள் போட்டுகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல்ல சின்ன ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, அதுக்கு நான் இதே மாதிரி டேப்லெட்ஸு, லோஷன்ஸ் போட்டேன். இப்போது அதெல்லாம் போடும்போது நல்லா இருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு ஃபுல்லாகவே பரவிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக இருக்குது. உடம்புல நார்மல் ஸ்கின் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிவியராக வந்தவங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம். குடல் பகுதியில் சேரக்கூடிய எக்ஸசிவாக இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை தான் இது. இதை கொடுத்துட்டு சில உள்மருந்துகள் கொடுத்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸை நிரந்தரமாகவே குணப்படுத்தியிருக்கோம். சிவகாசியிலே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக அது 2 மாதத்துக்குள்ளே குணமாயிடும். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த பைல்ஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன்ற ஒரு ப்ராப்ளம் வருது?
கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நம்மளே தான் உருவாக்குறோம். அதுவே எப்போவுமே வந்து உருவாகாது. நார்மலாக நம்மளுடைய பாடியில் சேரக்கூடிய கழிவுகள் மோஷனாக இயற்கையாக அது வெளியில் போகணும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருமலம் அருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைம் மோஷன் போகணும், 6 டைம் யூரின் வந்து போகணும். அதை தான் நம்ம சித்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு முறையாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது 2 டைம் மோஷன் கண்டிப்பாக வந்து போகணும். அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். அப்போ அந்த நம்ம 2 டைம் மோஷன் போகலை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னு தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ 1 டைம் மோஷன் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 டைம் மோஷன் போகிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்னு பார்த்தோன்னா, முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அவுட் சைட் ஃபுட்ஸ் தான் சொல்லணும். நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம். அது மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறோம். டீப் ஃப்ரை பண்ணின ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறோம். ரீபாயில் பண்ண ஆயிலில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறோம். மைதா கலந்த உணவுகள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒயிட் சுகரு, ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதனாலேயே மேக்ஸிமம் நம்மளுடைய டைஜஷன் பாதிக்கப்படும். நம்மளுடைய டைஜஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கலாம். நம்ம நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரி, உடம்புல வந்து நீர் சத்து நார்மலாக இருக்கிற மாதிரி, டீஹைட்ரேஷன் இல்லாத மாதிரியான ஃபுட்டோ இல்லை வாட்டரோ நம்ம பாடியில் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் நார்மலாக வராமலே பார்த்துக்க முடியும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான். எல்லா வகையான உணவுகளும் சரிவிகிதமான உணவில் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷனே உருவாகாது. நேரம் தவறாமல் நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்டான நேரங்களில் ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நேரம் தவறி ஃபுட்டு எடுத்துக்கிறோம், ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணியே குடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வரும். கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு என்னதான் தாகமே எடுக்கலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாவது நம்ம வாட்டர் கண்டென்ட் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்ம பாடி ஹைட்ரேஷன் ஆகாமல் நார்மலாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். இல்லைனா டீஹைட்ரேஷன் ஆகும், ஹைட்ரேட்டட் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும்போது கண்டிப்பாக அது கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகளை தான் கொண்டு வந்து விடும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கானதான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? இல்ல 3 வருஷமா அப்ப நீர் கட்டி இருக்கு. என்ன வயது உங்களுக்கு? 22 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன தொந்தரவு? 3 வருஷமா அப்ப நீர் கட்டி இருக்கு மேம் எனக்கு. சரிம்மா. பிரைவேட்ல தான் மெடிசன் எடுத்துக்கிறேன். டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வருது. எவ்வளோ நாளாக டேப்லெட் போட்டு பீரியட்ஸ் வர வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ 3 வருஷமாவே பார்த்துட்டு தான் மேம் இருக்கோம். இப்போ 2 வருஷமா டேப்லெட் போட்டாதான் வருது. 2 வருஷமா பீரியட்ஸ் வரல. சரி, ஓகேம்மா. இப்போது பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் போட்டோ இல்லை அதை நிறுத்துறதுக்கு டேப்லெட்ஸ் போட்டோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து முக்கியமாக நீர்க்கட்டிகளோட தன்மையை இன்னுமே ஜாஸ்தி பண்ணும். சில பேருக்கு நீர்க்கட்டிகள் உருவாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓசிபி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி மெடிசன் வந்து 28 டேஸ் எடுத்துக்கக்கூடிய மெடிசன் இது எடுத்துக்கும் போது பீரியட்ஸே வராது. அது கரெக்டாக 28 டேஸில் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு 5 டேஸ்க்கு பீரியட்ஸ் வரும். 5 டேஸ் கேப் விட்டு திருப்பி போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுடைய இம்பேலன்ஸாக எல்லா ஹார்மோன்ஸுமே இம்பேலன்ஸாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த நீர்க்கட்டியோட தொந்தரவுகள் இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்யும். ஒரு சைடு ஓவரியில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி பைலேட்ரலாக கூட மாற ஆரம்பிக்கலாம். இதற்கு நம்ம மூலிகை மருந்துகளே நிரந்தரமாக வந்து சரி பண்ணலாம். இதற்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையோ இல்லை லேப்ரோஸ்கோப்பியோ எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி நாள்பட அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பிசிஓடி பேஷண்ட்ஸுக்கு 3 மாதத்தில் பிசிஓடியை கிளியர் பண்ணி பீரியட்ஸ் வந்து நார்மலாக 2வது மாதத்துலேருந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. இதற்குன்னு சிறப்பாக நம்ம சில உள்மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். காலையில் எழுந்தோடனே மூலிகை சொட்டு மருந்து வந்து ஒன்று கொடுக்குறோம். ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பீரியட்ஸ் வர டைமில் ஒரு 10 ml வந்து இதை எடுத்துக்கணும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது 2வது மாதமே பீரியட்ஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 3rd மந்த்லேருந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடி முழுமையாக கிளியர் ஆகிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சார்? ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? உங்களுடைய வயது என்ன சார்? சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. கால்ல வந்து ஒரு கருப்பா வருது, அது மாற மாட்டேங்குது. அரிப்பு இருக்குங்களா? அரிப்பு இருக்குது, செடியா இருக்குது. சரிங்க. மாற மாட்டேங்குது. காலில் மட்டும்தான் இருக்கா இல்லை உடம்புலையும் இருக்குங்களா? உடம்புலையும் வருது.
சரி, இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வருது, தோல் சொரிஞ்சா வந்து தோல் உதிருது அப்படின்னா அது வந்து சோரியாசிஸ் தொந்தரவு தான். இப்போ முதல்ல காலில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. இதுவே நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கல அப்படின்னா கால்லேருந்து உடம்பு ஃபுல்லாகவே மேலே ஏறி பரவ ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் முதல்ல ஆரம்பிக்கும். சில பேருக்கு முதல்ல தலையில் ஆரம்பிக்கும், ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கும். அதுக்கு பொடுகுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் விட்டுருவாங்க. இன்னும் சில பேருக்கு காலில் அந்த முட்டியில் மட்டும் சில பேருக்கு இருக்கும், அந்த முழங்கால் முட்டியில், அதே மாதிரி எல்போ ஜாயிண்ட்டில், இந்த மாதிரி மூட்டுகள் மட்டும் இரிட்டேஷன் இருக்கும், அரிப்பு இருக்கும். சொரியும் போது தோல் உரியும், ரத்தம் வரும். இதை வந்து காமனாக நார்மலாக விட்டுருவாங்க. போக போக உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரவுண்டான பேட்சஸாக மாறிடும். இதை தான் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய உடம்புல எல்லா இடத்துலையுமே பரவும். இந்த இடத்துல தான் பரவும், இந்த இடத்துக்கு வராது அப்படின்னே சொல்ல முடியாது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக பரவுறது தான் அந்த சோரியாசிஸ். கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுத்து நிரந்தரமாக அதை சரி பண்ண முடியும். நிறைய பேர் இதுக்கு மெடிசின் எடுத்தால் சரியாகும், திருப்பி அதிகமாகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை பொறுத்த வரைக்கும் மருந்துக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது, அது மாதிரி பக்க விளைவுகளும் எதுவுமே கிடையாது. நிரந்தரமாக 3 மாதத்தில் இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகளை சரி பண்ணிடலாம். சென்னையில் டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது 2 மாதத்துக்குள்ளே குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த பைல்ஸ் வந்து நாள்பட்டு இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுது? பைல்ஸ் ரொம்ப நாள் பட நம்ம வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளீடிங் ப்ராப்ளம் காரணமாக அவங்களுக்கு சிவியராக அனிமிக் ஆகிடுவாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் மைல்டாக தான் ப்ளீடிங் இருக்கும். சின்னதாக மோஷன் போய் முடிச்சோடனே ஒரு 2 சொட்டு 3 சொட்டு ப்ளீட் ஆகும். போக போக பார்த்திங்கன்னா இன்டர்னல் பைல்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும்போது பிளட் ஸ்ட்ரீக்காகவே வர ஆரம்பிக்கும். எவ்வளோ டைம் மோஷன் போகிறாங்களோ அத்தனை டைமும் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷனில் மோஷனோடு சேர்ந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பிளட் கிளாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். த்ராம்போசிஸ் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பக்கமாக எக்ஸ்டர்னல் பைல்ஸில் அதுவும் ஒரு டைப்பு. வெளிப்பக்கமாக கட்டிகள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள பிளட் கிளாட் உருவாக ஆரம்பித்து ப்ளூயிஷ் கலரில் ரத்தம் கட்டின மாதிரியான ஒரு அமைப்பில் ஃபார்ம் ஆகும். வெளியில் கட்டி மாதிரியே இருக்கும். அது எக்ஸ்டர்னல் பைல்ஸில் த்ராம்போஸ்டு பைல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்லையும் மோஷன் போகும்போது ஹெவி ப்ளீடிங் வந்து இருக்கும். நாள்பட இந்த தொந்தரவுகளை சரி பண்ணாமே விடுறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு பிளட் லாஸ் தான் இருக்கும். பிளட்டு வந்து ரொம்பவே குறையும். ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடும். சில பேருக்குலாம் வருஷக்கணக்காக 4 வருஷம் 5 வருஷமாக பைல்ஸ் இருக்குது, ப்ளீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வெளியிலே சொல்லாமல் இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம ஹீமோக்ளோபின் ஒரு 4-5 வருஷத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது 4 தான் இருக்கும். 4, 5, 6 இந்த மாதிரி லெவலில் தான் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிளட் ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ சிவியர் ஆகிற அளவுக்கு விடாமல் கண்டிப்பாக இதற்கு சீக்கிரமாக நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா பைல்ஸ் வந்து ஃபிஸ்டுலாவாக மாறாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஃபிஸ்டுலா அப்படின்றது உள்ளே இன்டர்னலாக வந்து நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு இடம். நம்ம இன்டர்னல் பைல்ஸை ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மைல்டான ஒரு மாஸ் தான் வெளியில் வரும். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரக்கூடிய மாஸ் மோஷன் போய் முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இதுவே தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்த மாஸ் பைல் மாஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கை வச்சு ப்ரெஷர் பண்ணும்போது தான் உள்ளே போகும். ஃபோர்த்து ஸ்டேஜ் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வெளியில் வந்த மாஸ் வெளியிலே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் பைல்ஸாக வெளியிலே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்த பைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரான ஒரு ப்ளீடிங்கோடு இருப்பாங்க. உட்காரவே முடியாது அவங்களால. ரொம்ப ஒரு இரிட்டேஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே அந்த இடத்துல ஒரு சோர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வெளியில் வந்திருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன், சோர்னஸ், எப்போவுமே எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இன்டர்னல் பைல்ஸ் வந்து இன்டர்னலாகவே ஓப்பன் ஆகிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரியான ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஃபிஸ்டுலா கண்டிஷனில் பஸ் வெளியில் வருது, அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் ஆகிறது, சில நேரம் நீர் மாதிரி அந்த இடத்துல வடிஞ்சிட்டே இருக்கும். அதையுமே சில பேர் பிம்பிள்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டு இருப்பாங்க. ஆனல் ரீஜன் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல வந்து அதோட ஓப்பனிங் ஆனல்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம், மலக்குடல், அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷனாக நாள்பட்ட பைல்ஸ் இருக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு ராஜு மேடம். சரி, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஒசூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாவுக்காக கேட்குறேன் மேடம். என்ன வயதுமா அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 45 வயது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிக்குது மேடம், விரலெல்லாம். என்னம்மா, கை விரல்லாம் வலி இருக்கா? வலி இருக்கு, வீங்கிக்குது. சரி.
ஆனா வெளியில கேட்டா ஆர்ஏ ஃபேக்டர் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. வெளியில எல்லாம் போய் பார்த்தாச்சு. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களாம்மா? அதான் நிறைய இடத்துல பார்த்து எடுத்துட்டாங்க மேடம். சரிம்மா. இந்த மாதிரி கை விரல்லாம் வலி இருக்கு, வீக்கம் இருக்கு அப்படின்னா இது முடக்குவாதம். அந்த முடக்குவாதம் இருக்கக்கூடிய கண்டிஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே எல்லா ஜாயின்ஸ்லேயுமே இது மாதிரி பெயின் ஸ்வெல்லிங் இருக்கும். அது மாதிரி முக்கியமாக கை விரல் கால் விரல்லாம் வீக்கம் வரும், வலி வரும். இதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி, இஎஸ்ஆர் இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள் எடுக்கும்போது இது எல்லாமே ஹை லெவலில் இருக்கும், எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்கும். இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து இதுக்கு பெயின் கில்லர், ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் 15-20 வருஷமாக போட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது சரியாகலை, கை கால்லாம் இப்போ மடங்கிடுச்சுன்னு சுத்தமாக நடக்கவே முடியாமல் வீல் சேரில் வருவாங்க, 2-3 பேர் சப்போர்ட்டோடு நடந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம ஃபுல் பாடிக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஃபுல் பாடிக்கும் ஆயிலே இல்லாமல் மூலிகை பொடி வச்சு மட்டுமே பொடி கிளி சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஃபுல் பாடியிலையும் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சு நீரை வெளியேற்றுறதுக்கு ஆவிக்குளியல் சிகிச்சை வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் பாடியிலையும் மூலிகை பொடி வச்சு பண்ணக்கூடிய மசாஜ் தெரப்பி இதெல்லாம் பண்ணி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு நீர், அந்த வாத நீரை வெளியேற்றி அதுக்கப்புறம் வீக்கம் வந்து நல்லா குறைஞ்ச உடனே உங்களுக்கு வலியுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். 10 நாள்லேருந்து 15 நாள் சிகிச்சையில் சப்போர்ட்டோடு நடந்து வந்தவங்க கூட சப்போர்ட்டே இல்லாமல் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்வாங்க. விரல்லலாம் வலியோ வீக்கமோ எதுவுமே இருக்காது. கை விரல்லாம் நல்லா மடக்க முடியும். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். இதோட சேர்ந்த சில உள்மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். வாதம் நல்லா குறைஞ்சி முடக்குவாதத்தை நிரந்தரமாக வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சில உள்மருந்துகளும் நம்ம கொடுத்து 2 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக இதை குணப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆகியும் 15 வருஷம் ஆகியும் மறுபடியும் முடக்குவாதமோ இல்லை வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களோ எதுவுமே வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அம்மாவுக்குமே அதே மாதிரி சரி பண்ணிடலாம். அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக ஒரு 15 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அது குணமாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் ஆர்த்தி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தெற்காசிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் தங்கச்சிக்காக கேட்கணும் மேம். என்ன வயதுமா? அவங்களுக்கு வந்து 20 வயசு மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம், என் பேர் ஆர்த்தி, தென்காசிலேருந்து பேசுகிறேன். ஓகே. நான் வீசிங்காக கேட்குறேன் மேம். என் தங்கச்சிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸாகவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேம்மா. பஃப் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுக்கிறாங்க? 2 தடவை எடுத்துக்குவாங்க. 2 டைம் எடுக்கிறாங்களா? டெய்லியுமே யூஸ் பண்ணுறாங்களா? டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த மாதிரி பஃப் எடுக்கிறதுனாலையோ இல்லை நெபுலைசர் வைக்கிறதுனாலையோ அப்போதைக்கு தான் உங்களுக்கு சுவாசம் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நிரந்தரமாக அதை சரி பண்ணணும் அப்படின்னா சில மூலிகை ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சில மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. இதெல்லாமே நம்ம ரெகுலராக வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரலாம். நாள்பட்ட சளி தொந்தரவு, நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவுகள், இல்லை நாள்பட்ட அப்பப்போ வந்து சைனசைட்டிஸ் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டிலே சில மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மருந்துகள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஓமம் இருக்குது அப்படின்னா அந்த ஓமம், அதுக்கப்புறம் வந்து வால் மிளகு அப்படின்ட்டு ஒரு பொருள் வந்து மூலிகை கடைகளில் கிடைக்கும். அந்த வால் மிளகு, அதுக்கப்புறம் திப்பிலி, அதுக்கப்புறம் நார்மலான மிளகு, குறு மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு வந்து 10 கிராம்ஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு அதை நல்லா கடாயில் டீப்பாக வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும். டெய்லியுமே வந்து காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், ஈவினிங்கில் ஒரு 1/2 ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி சைனசைட்டிஸோ ஆஸ்துமா பேஷண்ட்ஸோ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மழைக்காலம் பனிக்காலம் வரப்போகுது அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சிவியராக வீசிங் வராமல் நெபுலைசர் வரைக்கும் கொண்டு போய் வைக்காமல் நம்மளால் வீட்டிலே இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதிலே நார்மலுக்கு வந்துடும். இதை மீறியும் அவங்களுக்கு சளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அப்பப்போ வந்து அதோட சிம்டம்ஸ் ரொம்ப ஒர்சன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு சிறப்பாக நசியம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதோடு சேர்ந்த சில உள்மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஆஸ்துமாவுக்குன்னு சிறப்பாக வந்து கொடுக்குறோம். இது 2யும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி 2 மாதங்கள் வரைக்கும் சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது நிரந்தரமாக ஆஸ்துமா வந்து குணப்படுத்த முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வீசிங்கான பஃபோ இன்ஹேலர் இதெல்லாமே நீங்களே 2 நாள் 3 நாளில் நிப்பாட்டிடுவீங்க. அந்தளவுக்கு நிரந்தரமாக நம்ம சிகிச்சை வந்து இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் வரவும் செய்யாது. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து?
டாக்டர் ஆன் கால் இணைந்திருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல தாம்மா இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காதீங்க. நீங்க பேசுறது கேக்குதுமா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து பத்மா மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? காரைக்குடி மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? 26 ஆகுது மேடம். சரி, உங்க கேள்வி மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, என்ன என் தொந்தரவு? பேர் வந்து பத்மா மேடம். கை கால்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வருது மேடம். அரிப்பு இருக்காமா? அந்த புண்ணை சுத்தி மட்டும் அரிப்பு இருந்துட்டே இருக்கு மேடம். சரி, அதுலேருந்து நீர் வடியுதா இல்லை சீல் மாதிரி எதுவும் வடியுதுங்களா? லைட்டா புண்ணு மாதிரி வந்து இந்த கொப்பளை மாதிரி இருக்கும்ல நடுவில். சரிம்மா, தண்ணிலாம் எதுவும் வடியல அதுலேருந்து? இன்ன வரையும் வரல மேம். ஆனா எங்குமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியும் இருக்கு மேடம். இந்த படர்தாமரை, எச்சு தாமரை இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தெரியுது. சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது, தோல் உதிருது, அதுலேருந்து நீர்லாம் எதுவும் வடியல அப்படின்னா அது சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். இது தவிர சில ட்ரையான பேச்சஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி பேச்சஸில் வந்து சில டைம் வந்து இரிட்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், எரிச்சல் இருக்கும். சில டைம் அது சொரியும் போது அதுலேருந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது உடஞ்சி நீர் வடியும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தான் படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு கொப்பளம் மாதிரி எதுவும் வரல, சீல்லாம் எதுவும் வரல அப்படின்னா இது சோரியாசிஸ் கண்டிஷனாக இருக்கலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். ஒரு 10 ml காலையில் நைட்டு 2 நேரம் எடுத்துகிட்டு வரும்போது இச்சிங் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ட்ரைனஸ் நல்லா மாறி ஒரு வாரத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அந்த ஸ்கின் கலர் வந்து மாறிடும். இப்போ தான் ஒவ்வொரு இடத்துல வருதுன்னு சொல்கிறீங்க. உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே இதற்கு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்தில் நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். காரைக்குடியில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்து. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? ராம்நாத்ல பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 33 மேம். என்னம்மா? 33. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம்மா மேம், எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு. இருமுனாலும் தும்னாலுமே வந்து ஒயிட் வந்து அதிகமா படுது. ஓகே. நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், எனக்கு அது கியூர் ஆகவே இல்லை. எவ்வளோ நாளாக இருக்கு? எனக்கு ஒரு 1 month தான் மாதிரி இருக்கு மேம். 1 month-ஆ தான் இருக்கா? ஆமா மேம். சரி, ஓகேம்மா. பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு? அது ரெகுலரா இருக்கு மேம். சரி, இப்போ 1 month-ஆ தான் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா பாடி ஹீட்னால இருக்கலாம். சில பேருக்கு உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது வெள்ளைப்படுதல் மூலமாக தான் அது தெரிய ஆரம்பிக்கும். பீரியட்ஸுக்கு முன்னாடி பீரியட்ஸுக்கு ஆஃப்டர் வந்து வெள்ளைப்படுதல் வர்றது ஒரு நார்மலான கண்டிஷன். 1 month-ஆ கண்டினியூஸாக வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் பீரியட்ஸ் ஃப்ளோ மாதிரி அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மருந்துகள் எடுத்து தான் அதை ஸ்டாப் பண்ணணும். உணவு பழக்கங்களையும் சில மாற்றங்கள் வந்து கொடுக்கணும். பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு வாரத்துக்கு 2 டைம் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து பூண்டு, மிளகு இது 2ம் போட்டு நல்லா காய்ச்சிட்டு முதல்ல வந்து கால் பாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தலை வரைக்கும் வந்து வைக்கணும். உடம்பு ஃபுல்லாக வச்சு நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது தான் பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். வாரத்தில் 2 டைம் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஹீட் ரெடியூஸ் வந்து இருக்கும். இதுக்கு ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதோடு சேர்ந்து சில உள்மருந்துகளும் எடுத்துக்கணும். ஒயிட் டிஸ்சார்ஜில் கலரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது, இல்லை ஸ்மெல்லில் வந்து ஃபவுல் ஸ்மெல் இருக்குது, இல்லை இரிட்டேஷன் ஏதாவது இச்சிங் இருக்குது, இல்லை அடிவயிறு வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆசனவாய் பகுதிகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி ரொம்ப சிவியரான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஒயிட் டிஸ்சார்ஜுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டேப்லெட் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுக்குறோம். இதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்டர்னலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது ஆசனவாய் பகுதிகள்லையோ இல்லை வெஜினல் ரீஜன்லையோ ஏதாவது புண்கள் இருக்குது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அதோட சேர்ந்து சில மாத்திரைகளும் எடுத்துகிட்டு வரும்போது நிரந்தரமாகவே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதை 1 வாரம் 10 நாள்லேயே நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து ராமநாதபுரத்துலேயும் இருக்குது. நேரில் போய்ட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 10 நாளுக்குள்ளே அது குணமாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்க கேரளாவில் இருந்தோம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பேர பிள்ளைக்காக. கேளுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். எங்க பேர பிள்ளைக்கு 20 வயசு தான். தும்மல் எந்த நேரமும் தும்மி தும்மி மூக்கு அடைச்சிக்கிறது. சரிம்மா, எப்பவும் ஏசியிலே இருப்பாரா? இல்ல ஏசி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றுவாரா? அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு, ஆனா முடி நிறைய இருக்கு. சரிம்மா,
இந்த மாதிரி ரெகுலராக தலைக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலோ இல்லை ரெகுலராக சில்லுன்னு காற்று முகத்தில் படும்படியோ இல்லை ஏசிலேயோ ரெகுலராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். மூக்கடைப்பு இருக்கும், மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். காலையில் எழுஞ்சோடனே நீங்கள் சொன்ன மாதிரி தும்மல் வந்துட்டே இருக்கும். ஒரு அடுக்கு தும்மல் மாதிரி 10-20 தும்மல் கண்டினியூஸாக வரும். அது நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் இருக்கும். வெயில் வர வரைக்கும் அந்த ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நார்மலுக்கு வந்துடும். இதுவுமே பாடி ஹீட்னால கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து சும்மா தண்ணி வந்து டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறாங்க. அதனால பாடி ஹீட் வந்து குறையாது. நம்ம வாரத்துக்கு 2 டைம் ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஹீட்டு வந்து குறையும். ஆனால் நிறைய சைனசைட்டிஸ் பேஷண்ட் ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி ஒரு மூலிகை ஆயில் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சிவியரான சைனசைட்டிஸாக இருந்தாலும் அதோடைய சிம்டம்ஸ் வந்து வெளியில் தெரியாது. உங்களுக்கு அதனால வந்து கோல்டு அதிகமாகிறது, இல்லை தும்மல் ஜாஸ்தியாகிறது, ரன்னிங் நோஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே வராது. நொச்சி இலைகள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த நொச்சி இலைகள் எடுத்துகிட்டு வந்து நல்லெண்ணெயில் போட்டு ஒவ்வொரு இலையாக அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா பொரிச்சிட்டு அந்த ஆயிலில் வந்து நம்ம நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறமா அந்த ஆயிலை வந்து நம்ம தலைக்கு வச்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே இந்த சைனசைட்டிஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நொச்சி இலைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து வாங்கக்கூடிய ஆக்ஷன் இருக்குது. அப்போது நம்ம அதை வந்து தலைக்கு, முகத்துக்கு இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸ்னால் வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எதுவுமே வந்து ஆஃப்டர் பாத் உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டே நிறைய தலைக்கு குளிக்கிறது அவாய்ட் பண்ணுறாங்க. 10 நாள் 15 நாள் வந்து தலைக்கு குளிக்காமே இருக்காங்க. இந்த மாதிரி ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சைனசைட்டிஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக வாரத்துக்கு 2 நாள் வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். இப்போ இவருக்கும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் சைனசைட்டிஸ்க்குன்னு சிறப்பாக சில மூலிகை மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். அதாவது எக்ஸ்டர்னல் தெரப்பீஸாக பார்த்தீங்கன்னா மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி அதை தொடர்ந்து மூலிகை புகை வந்து உள்ளே செலுத்தக்கூடிய நசியம் தூமபானம் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாத்தையும் கொடுத்து இதோடு சேர்ந்த ஹெட்டுக்கான மசாஜ் தெரப்பி, வர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் கொடுத்து நிரந்தரமாக அந்த சைனசைட்டிஸை ஒரு 10 டேஸில் குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியை தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. நேரில் வந்து அவருக்கு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 10 டேஸில் அது குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது என்னங்க? உங்களுடைய வயது என்ன? சரிங்க ஐயா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. காலில் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது. சரிங்க. அப்படியே சரிங்க சார், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் காலில் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னா அது சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. சோரியாசிஸ்க்கு சிறப்பாக சில மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். காலில் கருப்பாக இருக்குது, அது வந்து தோல் வறண்டு போயிட்டு தோல் உதிர்வு இருக்குது அப்படின்னா அது சோரியாசிஸ் தான். கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து வேறு வேறு இடங்களுக்கு உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சில மருந்துகளோடு சேர்ந்த கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக குணமாயிடும். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த மூலம் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். மூலம் அப்படின்றது வந்து இந்த ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றதுனால நார்மலான ஒர்க்கு கூட அவங்களால வந்து பார்க்க முடியாது. எப்போவுமே ஒரு இரிட்டேஷனாகவே இருப்பாங்க. மோஷன் போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா டெய்லி நம்ம மோஷன் போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு டெய்லியுமே அந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். மோஷன் போகிறதுக்கு பயப்படுவாங்க. மோஷன் போயிட்டு வந்தால் பெயின் இருக்கும்னு நினைப்பாங்க. ப்ளீடிங் சிவியராக இருக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயத்தோடு வந்து மோஷன் போகாமல் வந்து இருக்கக்கூடாது. மோஷன் ரெகுலராக வந்து போகணும். அதே மாதிரி மோஷன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சில மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மருந்துன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கடுக்காய் தோல் அப்படி அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கடுக்காய் தோல், அதுக்கப்புறம் வந்து தாண்டிக்காய் தோல், அதுக்கப்புறம் நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காயோட வற்றல், அந்த 3 பொருட்களையும் எடுத்துட்டு அதோடு சேர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு, ஏலக்காய் இது 2ஐயும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு 100 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா
ஈக்குவலாக உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு, கடுக்காய், தாண்டிக்காயிலெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சன் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வீட்டிலே வந்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து மோரில் கலந்து ஆஃப்டர் ஃபுட்டு காலையில் நைட்டு 2 நேரம் வந்து எடுத்துக்கணும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிஷர் கண்டிஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, மோஷன் போகும்போது கட் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து ப்ளீட் ஆகுது, பிளட் ஸ்ட்ரீக் ஆகுது, இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் சரி, இன்டர்னல் பைல்ஸாக எப்போவுமே ஒரு பெயினோடு இருக்காங்க அப்படின்னாலும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மோஷன் டைட்னஸும் இருக்காது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப நாள்பட இருக்கவங்களுக்கும் இதை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே வந்து மோஷன் போவாங்க. அது மாதிரி பைல்ஸ் தொந்தரவுகள் நாள்பட இருக்கவங்களுக்கும் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். மோஷன் சிக்னஸ் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெயின் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு இன்டர்னல் பைல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சுருங்க ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னல் பைல்ஸுக்குமே நம்ம சிட்பாத்தோடு சேர்ந்து இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். டாக்டர், இந்த பைல்ஸ் தொந்தரவு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களுடைய உணவு பழக்கத்தை எப்படி அமைச்சுக்கணும்? ஃபுட் ஹேபிட்ஸ்னு பார்த்தோன்னா பைல்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். அவங்களுடைய உடம்பை எப்படி வந்து டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுமே வந்து நிறைய நீர்ச்சத்து அதிகமாக தான் இருக்கணும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி காய்கறிகளும் எடுத்துக்கலாம், பழங்களும் நிறைய எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நிறைய வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து ஆயில் ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நெய்யோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டில் மட்டும் கிடையாது, நிறைய நட்ஸுமே வந்து நம்ம ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸு, சீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஃபைபர்ஸும் இருக்குது, அதே மாதிரி மினரல்ஸ் நிறைய இருக்குது. இதுவுமே கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் வந்து நம்ம பாடியை வந்து பார்த்துக்கும். இது எல்லாமே ஃபுட்டில் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரு கீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். முக்கியமாக முளைக்கீரை நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முளைக்கீரை நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் முளைக்கீரை ரெகுலராக எடுத்துக்கலாம். இது தவிர வந்து நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்தை வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு டெய்லியும் அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான தண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்ற அளவில் வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கணும். 60 கிலோ இருக்கவங்க கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கணும். அதுக்கு மேலேயும் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மூலம் அப்படின்ற கண்டிப்பாக வந்து மூலம் இருக்குது அப்படின்ற டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேடிகருணைன்னு சொல்லக்கூடிய அந்த கருணைக்கிழங்கு ரெகுலராக எடுத்துக்கலாம். ஃபுட்டில் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ அந்த கிழங்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பைல்ஸ் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், பெயின் ரெடியூஸ் ஆகும், ப்ளீடிங் நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், நல்ல ஒரு அருமையான டிப் கொடுத்துருக்கீங்க. ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மூளை மாதிரி வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது அறுவை சிகிச்சையே இல்லாமல் அதற்கான மூலிகை சிகிச்சைகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள், உள்மருந்துகள் கொடுத்து மூட்டு எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், முடக்குவாதம், டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சகர்மா சிகிச்சைக்கு மட்டுமே கொடுத்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இன்டர்னல் மெடிசன்ஸோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து ஆப்ரேஷனே இல்லாமல் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துருக்கோம். இது தவிர முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், பிசிஓடி, பிஎஸ்சிஓஎஸ் ப்ராப்ளம், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கூட ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்துகள் மூலமாகவே அது வந்து கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் வராமலும் நம்ம அதை வந்து பார்த்துக்க முடியுது. அதே மாதிரி ஃபுல் பாடியிலையும் ஏற்படக்கூடிய தோல் ப்ராப்ளம், முக்கியமாக வந்து நாள்பட க்ரானிக்காக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷன், இந்த மாதிரி சோரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு நம்ம 3 மாதத்தில் மூலிகை மருந்துகளே அதற்கான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, நாள்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிரந்தரமான தீர்வு இருக்குது. நாள்பட்ட வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா கண்டிஷன், சைனசைட்டிஸ் கண்டிஷன் இதெல்லாம் எவ்வளோ சிவியராக பஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பஃப் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி நம்ம மருந்துகள் மூலமாகவும் சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் மூலமாகவும் நிரந்தரமாக அதற்கான க்யூர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், பொதுவாக இந்த சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம்னா அந்த வெளிப்புற சிகிச்சை வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த வகையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த பெயின்க்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க? பெயினுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து பாடியில் நிறைய கழிவுகள் சேருது அப்படின்றதுனால அந்த கழிவு நீரோட தேக்கம் உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும், உடம்பே வீங்கின மாதிரி இருக்கும்.
நடக்கும்போதே உடம்பே வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிவியரான வீக்கம் வந்து இருக்கும் பெயின் பேஷண்ட்ஸுக்கு. அப்போது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சு நீரை வெளியேற்றுறதுக்கு ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் ஸ்டீம் தெரப்பி வந்து நம்ம கொடுப்போம். அப்போது அந்த தேவையில்லாத நீர் எல்லாம் ஒரு 4 days 5 daysல ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி கிளி ஒற்றடம் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பெயின் இல்லை ஜாயிண்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த பெயின் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறோம். இது தவிர சில வஸ்தி சிகிச்சைகளும் இருக்குது. அதாவது எனிமா மாதிரியான சில வஸ்தி, ஸ்னேக வஸ்தி, கஷாய வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி எனிமா மாதிரியான சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுவுமே நல்ல பெயினை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய லேப்பனம் சொல்லக்கூடிய சில பூச்சி முறைகள் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மூட்டு எலும்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டு போடக்கூடிய சிகிச்சைகள்லாம் இருக்குது. உத்வர்த்தனம் சொல்லக்கூடிய சில சிகிச்சை இருக்குது. பாடி ஃபுல்லாக ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா சில மூலிகை பொடி வச்சு அப்ளை பண்ணி பண்ணக்கூடிய மசாஜ் தெரப்பி. இதெல்லாம் ஒரு 10 to 15 days பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வெயிட் ரெடியூஸுமே இருக்கும். 1 to 2 kgs வெயிட்டுமே அதில் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் கொடுத்து பெயினாக இருந்தாலும் சரி, ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிரந்தரமான ஒரு க்யூர், மெடிசனே இல்லாமல் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டாக்டர், நம்ம எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் இப்போ இந்த மாதிரி உடல் சூடு தணியறதுக்கு, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பைல்ஸ் தொந்தரவு ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஃபாலோ பண்ணணும்? பைல்ஸ் தொந்தரவுகள் மட்டும் கிடையாது, நம்ம பாடி ஹீட்டுனால நிறைய தொந்தரவுகள் நம்ம பாடியில் உருவாகுது. முக்கியமாக நம்ம பாடி ஹீட்டு தான் இந்த வெள்ளைப்படுதல், பைல்ஸ், இந்த மூளைச்சூடு காரணமாக உருவாகக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே. பீரியட்ஸ் ப்ராப்ளம் கூட நிறைய பேருக்கு மூளைச்சூடு காரணமாக ஹீட்னால் வரலாம். இந்த மாதிரி இருக்குன்னா டெய்லியுமே தண்ணியில் வந்து ஜீரகம் ஊற போட்டு ரெகுலராக அந்த தண்ணியை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரலாம். டெய்லியும் இப்போ இன்றைக்கி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோன்னா காலையிலே அந்த 3 லிட்டர் தண்ணியில் ஜீரகத்தை ஊற போட்டு ஹோல் டேவுமே அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு எவ்ரி டைமுமே நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காயில் நிறைய அயனும் இருக்குது, அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஃபுட்டும் நல்லா டைஜஷன் ஆகும். ஜீரக தண்ணியும் இந்த நெல்லிக்காயும் ரெகுலராக எடுக்கும்போது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகளும் இருக்காது. பாடி ஹீட்டும் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இந்த இயற்கை மருத்துவம், மூலிகை மருந்துகள் அப்படிங்கிறது வந்து இப்போ வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து எடுக்கலாமா? தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். எந்த விதமான நாள்பட்ட நோய்களுக்கு இப்போது நிறைய பேர் சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சைல்டுஹுட் ஜுவனைல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் போட்டுட்ருக்கேன். அது மாதிரி தைராய்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்தே மெடிசன் போடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் எதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, தாராளமாக நம்ம மூலிகை மருந்துகள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் சர்ஜரி பண்ணிட்டு கூட வராங்க. ஹார்ட் சர்ஜரி இல்லை வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் பண்ணிட்டு கூட நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த நோயை வந்து சரி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கும் போது அதோடு சேர்த்து நம்ம மருந்துகளும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே மருந்து பரிசோதனை ஆய்வுக்கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்ட மருந்துகள், மூலிகை அறச்சான்றிதழ் பெற்ற மருந்துகள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பத்தியமும் எதுவுமே கிடையாது. அது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. தாராளமாக நம்ம மருந்துகளோடு சேர்த்து வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் ஒரு 19 கிளை இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு 14 கிளைகள் இருக்குது. அது மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா ஒரு 17 கிளைகள் இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு 15 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 5 தலைமுறைகளாக பாரம்பரியம் சார்ந்த மருத்துவ முறைப்படி நம்ம மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த நோயை வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ரொம்ப வயசானவங்க நேரில் வர முடியல, இல்லை அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான மூலிகை மருந்துகள் வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்து வரவங்களுக்கெல்லாம் முதல்ல ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் கிட்டே நேரடியாக பேசி அவங்களுக்கான மூலிகை மருந்துகள் 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் தேவைப்படும் போது அவங்கள நேரில் வர வச்சு மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகளும் கொடுத்து நம்ம அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகளும் கொடுத்துட்ருக்கோம். நன்றி டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் மூலம் சார்ந்த பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வுகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களை. இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.